Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு 5 products வச்சிட்டு 5 நிமிஷத்துல எப்படி குயிக்கா ரெடி ஆலாம்ன்றதான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு வீடியோ பார்த்து பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆயிருக்கலாம். அதர்வைஸ் நான் ஒரு மிரர் பார்த்து பண்றேன் அப்படினா மேக்ஸिमम 5 minutes தாங்க. செம்ம ஈஸியா ரெடி ஆலாம். உங்களுக்கு சம்மர்க்கு ஸ்வெட் ப்ரூஃபாவும் இருக்கும் and long lasting-ஆவும் இருக்கும். சோ உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்க போது வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம மேக்கப்புக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ஸ்கின் கேர் நான் ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறேன். அதுக்கு மேலே சம்மர் அப்படின்றதுனால நீங்கள் சன்ஸ்க்ரீன் வந்துட்டு அப்ளை பண்ண மறக்காதீங்க. நான் இன்றைக்கி ஒரு SPF 50 இருக்கிற மினிமலிஸ்ட்டோட ஒரு சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் ஃபுல் டே இன்றைக்கி வெளியில் சுற்ற போகிறேன், அதனால் நிறையவே சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிறேன். டாக்டர் சொல்கிறத வச்சு நானே இப்போ இந்த ரூல் தான் ஃபாலோ பண்ணுறேன், 2 fingers rule. ஸோ அது ஃபுல்லாக வந்துட்டு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணி லிப் பாம், நீங்கள் வந்து மேக்கப்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லிப் பாமும் போட்டு ப்ரெப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் லாஸ்ட்டாக லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணும்போது லிப்ஸ் வந்துட்டு ட்ரையாக இருக்காது, கரெக்டாக இருக்கும். இப்போது ப்ரைமர், நான் ஒரு சிலிக்கான் பேஸ்டு ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். இதுவும் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு தேவை, மேக்கப்பை கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டே பண்ணி வைக்கிறதுக்காக அப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி உங்களுக்கு மேக்கப் வந்துட்டு ஸ்கின்னில் எந்த பிரச்சனையும் தராமல் இருக்கிறதுக்கும் இது ஒரு சேஃப்டி லேயர் மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்துட்டு ப்ரைமர் ஸ்கிப் பண்ண மாட்டேன். இது எல்லாமே உங்களுக்கு இவ்வளோ நேரம் பண்ணது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்கின் கேர். நான் சொன்ன அந்த 5 ப்ராடக்ட்ஸில் வராது. இதுக்கப்புறம் நீங்கள் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறீங்கல்ல, இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் கன்சீலர் அப்ளை பண்ணுறேன். கன்சீலர் வந்துட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சமாக ஃபேஸில் அன்ஈவனாக ஒரு ஸ்கின் டோன் இருக்கோ, எக்ஸ்ட்ரா டார்க்னஸ் இருக்கோ, அங்கே எல்லாமே நான் கன்சீலர் அப்ளை பண்ணி அது எல்லாமே பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம இந்தியன் ஸ்கின் டோனுக்கு மோஸ்ட்லி நம்மளுக்கு கண்ணுக்கு அடியில், லிப்ஸ் பக்கத்தில் அண்ட் ஃபோர்ஹெட்டில் இங்கே எல்லாமே உங்களுக்கு சன் ஜாஸ்தி எக்ஸ்போஸ் ஆகிற இடத்துல எல்லாமே கொஞ்சமாக டேன் இருக்கும், இல்லை வந்துட்டு ஸ்கின் வந்து கொஞ்சம் பிக்மெண்டடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாமே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஸ்கின் டைப், உங்களோட ஃபேஸ் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும்ல. ஸோ நீங்கள் எங்கெல்லாம் கொஞ்சமாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதோ அங்கே எல்லாமே உங்களோட ஸ்கின் டோனில் இருக்கிற ஒரு கன்சீலரை எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் வந்து ஒரு லேயர் மாதிரி, லைக் ஒரு ஈவனான ஒரு லேயர் லுக் வந்துட்டு கிடைக்கும் இந்த ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறம். செகண்ட் ப்ராடக்ட் வந்துட்டு ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறேன். கண்ணில் வந்துட்டு நான் வேறு எதுவுமே அப்ளை பண்ண போகிறதில்ல, காஜல், ஐலைனர். ஐப்ரோஸ் மட்டுமே உங்கள் ஃபேஸை நல்லா என்ஹான்ஸ்டாக பிரைட்டண்டாக எடுத்து காமிக்கும். அடுத்ததாக வந்து தேர்ட் ப்ராடக்ட் வந்து சீக் டிண்ட் அப்ளை பண்ணுறேன். இது உங்களுக்கு ஃபேஸில் ஒரு மாதிரி ஈவனாக ஒரே ஒரு கலர் மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஃப்ளஷ் ஆஃப் கலர் உங்கள் சீக்ஸில் ஆட் பண்ணால் எப்படி இருக்கும், இந்த ரோஸி சீக்ஸ் அந்த மாதிரி ஃபீல், ரொம்ப ரோஸி இல்லாமல் ரொம்ப மைல்டாக உங்களுக்கு தெரிகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு நேச்சுரல் லுக்கில் வந்துட்டு அது ரொம்ப ஏதோ பெருசாக ஏதோ பண்ணியிருக்க ஃபேஸில் வந்து ரொம்ப ஜாஸ்தி மேக்கப் போட்ட மாதிரி ஒரு ஃபீல் தந்துடும். ஸோ நீங்கள் எவ்வளோக்குள்ளே டைம் எடுத்து பிளெண்ட் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ப்ராடக்ட் வந்துட்டு பவுடர். ஸோ இப்போ நம்ம எல்லாமே க்ரீம் ப்ராடக்ட் மாதிரி அப்ளை பண்ணியிருக்கோமா, அது எல்லாம் செட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பவுடர் ரொம்பவே முக்கியம். ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடரோ, இல்லை காம்பேக்ட் பவுடரோ, இல்லை நார்மல் லூஸ் பவுடரோ, கலர்ட் லூஸ் பவுடரோ எது வேணால் அப்ளை பண்ணி உங்கள் ஃபேஸை நல்லா செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் போட்ட லேயர்ஸ் எதுவும் வெயிலில் கலையாது. அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு லிப்ஸ்டிக் வந்துட்டு நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணலாம், இல்லை லைன் பண்ணி அப்ளை பண்ணலாம். நான் இன்னும் கொஞ்சம் ஒரு லிப்ஸோட வந்துட்டு கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக லிப்ஸ் வந்துட்டு அவுட்லைன் பண்ணிவிட்டு பண்ணுறேன். மெப்லைனோட ஒரு லிப் க்ரையான் வச்சு அவுட்லைன் பண்ணிவிட்டு கவர் கேர்ள் தான் நினைக்கிறேன். நான் வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஆக்சசரிஸ் நான் வந்துட்டு இன்றைக்கி நிறையா மோதிரம் போட்டுக்கிறேன், ரிங்ஸ் மட்டும் போடுறேன். அண்ட் இன்றைக்கி கொஞ்சம் கைண்ட் ஆஃப் ஒரு மாடர்ன் அவுட்ஃபிட் அப்படின்றதுனால ரொம்ப ஜாஸ்தியாக இல்லாமல் கொஞ்சம் சட்டிலாக வைக்கிற மாதிரி ஆக்சசரிஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த ஒரு வாட்ச், அண்ட் இது என்னோடய ஒரு ஃபேவரட் வாட்ச். நான் லாஸ்ட் டைம் வந்துட்டு மலேசியாவில் போனப்போ வாங்கின வாட்ச், இன்னும் வரைக்கும் அது நல்லா இருக்குது. ஸோ அது யூஸ் பண்ணுறேன். அண்ட் செயினும் வந்துட்டு முதல்ல ஒரு சில்வர் டோனில் இருக்கிற ஒரு செயின் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு இது அவ்வளோ செட் ஆன மாதிரி இல்லை. ஸோ அதனால் இதுக்கு கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருக்கிற ஒரு பிளாக், ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கிறிஸ்டல் ஸ்டோன்டு ஒரு செயின், ஸோ அது வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னொரு கைக்கு ஒரு ஹேண்ட் செயின், 2 லேயர்டாக இருக்கும், அழகாக ஒரு குட்டியாக ஒரு ஹார்ட் வச்ச மாதிரி ஒரு சில்வர் டோன் செயின். ஸோ அது வந்துட்டு இன்னொரு கையில் போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் ஹேர் மேனேஜபிளாக இருக்கிறதுக்காக பாடி ஷாப்போட ஒரு கிரேப் சீட் சீரம் என்னோடய ஆல் டைம் ஃபேவரட், அது வந்துட்டு போட்டுக்கிறேன். அது எனக்கு கொஞ்சம் ஹேரை வந்துட்டு மேனேஜபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்படியே ஃபுல் ஃப்ரீ ஹேர் மாதிரி இல்லாமல் சைடில் இந்த மாதிரி கிளிப்ஸ் போட்டு அதுக்கு மேலே வந்து ஹேரை நீங்கள் எடுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி மொத்த முடியும் வந்து விழாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹேர் டூப் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோடய கம்ப்ளீட்டட் மேக்கப் அண்ட் ஆக்சசரிஸ் அண்ட் அவுட்ஃபிட் எல்லாமே. உங்களுக்கு
உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் லுக் பிடிச்சிருக்கான்றத காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. அன்றைக்கி நான் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். லைக் நல்லாவே வந்திருந்தது. அண்ட் ஃபுல் டே வந்துட்டு எனக்கு இந்த மேக்கப்பும் வந்துட்டு ப்ளசண்ட்டாக இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.